மதுராவில் இருக்கிற ஆசிரமத்துல திரும்பவும் கனிஷ் சொல்லி அடிக்கிற கில்லி கிறிஸ்த பழி வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். பயப்பட தேவையில்லை மகாராஜா, உங்களுக்கு வலியே ஏற்படாது. கமான் கமான், வாய தரங்க பார்க்கலாம். ஒண்ணு ஆகாது மகாராஜா. அவ்வளவுதான், முடிஞ்சது மகாராஜா. வலியெல்லாம் போயே போச்சு. இதோ பாத்தீங்களா மகாராஜா, உங்க வலிக்கு இதுதான் காரணம். நெத்திரோடு இருக்கிற இந்த சாதாரண பல் என்ன படாத பாடுபடுத்திடுச்சு. பல்ல பக்குவமா எடுத்த மாதிரி அந்த கிருஷ்ணியை நம்ம கிள்ளி எறிஞ்சிடணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த கிருஷ்ணிக்கு ஒரு செப்பரேட் செட்டிங் வச்சிருக்கேன். இந்த தடவை அவனுக்கு உதவி செய்ய போறது டாக்டர் ஜே, அப்புறம் பாதாள உலகத்தை சேர்ந்த பயங்கரமான அசுரன் கங்காலாசூர். ரோல் நம்பர் 21 இருக்கேன் சார். யாருக்கும் தெரியாம டேபிள் கடியிலே உட்காந்து மொத்த வெண்ணையும் அமைக்கிட வேண்டியதுதான். கணத்துல கை வச்சு அழுதுகிட்டு இருக்க. பல்லு வலிக்குது. நடக்க போற ஸ்ட்ராங்கஸ்ட் டீத் காம்படிஷன்ல என்னால கலந்துக்க முடியாத போல இருக்குன்னு நினைக்கிறேன். கவலையை விடு. உன் பல்லு வலியே நான் 5 நிமிஷத்துல போக்கி காட்டுறேன், பாக்குறியா? எப்படி? ஏதாவது மேஜிக் பண்ண போறியா? ஆமா. என்ன மன்னிச்சிடு கிறிஸ், பபுலுவோட பல்வலியை போக்குறதுக்கெல்லாம் நீ உன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ண கூடாது. கவலையே படாத பப்ளு, டாக்டர் ஜே உன் பல்லு வலியை 5 நிமிஷத்துல போக்கிடுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஜே. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கிறிஸ்ங்க, பப்ளுவை நீ என்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்து ரொம்ப நல்ல வேலை செஞ்ச கிறிஸ். 2 பேரும் கிரவுண்டுக்கு போய் ஜாலியா விளையாடுங்க. கொடுத்த மருந்த கரெக்டா சாப்பிடு. நாளைக்கு காலையில வலி காணாம போயிடும். ஏன்னா கண்காலாசூர், என்னோட புது கண்டுபிடிப்பான இந்த மேஜிக் டூத் பேஸ்ட் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு இப்ப பாரு. ராத்திரியோட ராத்திரியா குழந்தைங்களோட எல்லா டூத் பேஸ்டையும் மாத்தணும். சொல்றது புரியுதுல்ல? மன்னிக்கணும், என்னோட புக்கை எங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். ரொம்ப நன்றி. சபாஷ் கண்காலாசூர், எல்லா டூத் பேஸ்டையும் மாத்திட்டேன். அந்த கிறிஷோடதையும் மாத்திட்டல. கவலையே வேண்டாம், அந்த கிறிஷோட கதை காலையில கிளீனா முடிஞ்சிடும். என்னோட டூத் பேஸ்ட் கலர் டேஸ்ட் கூட அப்படியே சாக்லேட் மாதிரியே இருக்கு. என்ன ப்ளூ பலூன், உன் டூத் பேஸ்ட் ஒன்ன மாதிரியே ப்ளூ கலர்ல இருக்கு போல இருக்கு. அடடே, இதுல கிரீன் ஆப்பிளோட டேஸ்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். பாவக்காய சாப்பிட்ட மாதிரி கசக்குதே. பல்லோட பலத்தை வெளிப்படுத்துற பயங்கரமான போட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல யாரோட பல்லுக்கு அதிக பலம் அதை வெளிப்படுத்தி பரிசு வெல்றதுக்கு இதுதான் தினம். போட்டியை இப்பவே ஆரம்பிக்கிறோம். ஒரு பக்கம் இருக்கிறது குண்டா இருக்கிறேன்.
போட்டி போட போறது யாரு? அந்த சாதனையை படைக்க போறது பவலு. இங்க வச்சிருக்கிற அக்ரூட்டை பல்லால கடிச்சு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் பரிசு ட்ராஃபி. இந்த கோலு ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுதே. ஓ, பேப்பர் அக்ரூட்டை வச்சு பிஸ்கட் மாதிரி கடிச்சு உடைக்கிறானா? போச்சு 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 பண்ணு போச்சு பண்ணு போச்சு பண்ணு போச்சு போச்சு. நீ ரொம்ப பாவம் கோலு. பழம் மாதிரி இருந்தா இப்ப ஓட்ட பலன் ஆயிட்ட. நடந்த போட்டியில கோலு குறுக்கு வழியில போய் வின் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணிருக்கான். சோ அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீத் காம்படிஷன்ல வின் பண்ணவரா பவலுவை அறிவிக்கிறோம். டாக்டர் ஜே, கிறிஷோட அட்டகாச நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. முதல் தடவை போட்ட திட்டத்தில் நீ தோத்து போயிட்டு அடுத்த தடவை நீ தோத்தேன்னு வச்சுக்க என் கோபத்துக்கு அளவே இல்லாம போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க மகாராஜா. அந்த கிறிஷுக்கு முடிவு கட்டுறதுக்கு கைவசம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கிறிஸ்தா உங்க எதிரி, அவன் கதைய முடிங்க. கிறிஸ்தா உங்க எதிரி. கதை முடிஞ்சது. அவன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு அவனை ஃபினிஷ் பண்றதுக்கு பிளான் போட்டாச்சு. இன்னைக்கு ராத்திரியாவது கொஞ்சம் நிம்மதியா தூங்குவோம். கிறிஸ்தா உங்க எதிரி, அவன் கதைய முடிங்க. எப்படி இருக்க? அரசு என்ன பாராட்டணும்னு தோணுதா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. சொன்ன மாதிரியே கிறிஷோட கதையை முடிச்சிட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? ஓ, அப்படியா? கிட்ட வந்து ஜன்னல் வழியா பாரு டாக்டர் ஜே. கிறிஷா,
பிரச்சனைகள் இல்லாம நம்ம கிருஷால திரும்பவும் மதுராவில நல்லபடியா அமைதி திரும்பி இருக்கு. அட்ராசக்கே